Hello friends, Dr Herbal நான் உங்க விமல். நம்ம டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த டவுட்ஸ் என்கிட்ட அப்பப்ப கேட்டுட்டே இருப்பாங்க. மசாஜ் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா, நம்ம ஹேர் growthக்கான மசாஜ் பாயிண்ட்ஸ்லாம் என்ன பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ரெகுலரா வாட்ஸ்அப்ல இந்த என்கொயரிஸ் வரும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு மசாஜ் பாயிண்ட்ஸ்லாம் இன்னும் எப்படிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்டு வீடியோவா பண்ணலாம்னு தான் இந்த ஆக்சுவலாக நான் பிளான் போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க பார்க்கும்போது நம்ம ஹேர் growthக்கு மசாஜ் பாயிண்ட்ஸ்ல என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டாப் டு ஹெட், அதாவது தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ணால் நமக்கு வந்து என்னென்ன யூஸ் இருக்குன்றது தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்கு ரொம்ப லாங் டர்ம் ஹேர் ஃபால் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, இச்சிங் இருக்குது, தலையை கொஞ்சம் ஒயிட் கலர் ஃப்ளேக்ஸ் மாதிரி வருது, புண்ணு மாதிரி இருக்குது, காயமாக இருக்குது, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் மாதிரி வரும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு கூட வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கவங்களாம் உங்கள் உச்சந்தலையை வந்து எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கேல்ப் கண்டிஷன் எப்படி இருக்கிறது மேக்னிஃபிகேஷன் மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். யாருக்கும் ரொம்ப லாங் டர்மாக ஹேர் ஃபால் இருக்கும் அவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த 2 மாதமாக தான் 3 மாதமாக தான் ஹேர் ஃபால் இருக்குன்றவங்க நம்ம டாக்டர் ஹெர்பலோட யூடியூப் சேனல்லே நிறைய ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், ஹோம் ரெமடிஸ், டிப்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ஸ்டில் உங்களுக்கு அதுலேயும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரோட க்ரோத்துக்கு வந்து மசாஜ் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம ஸ்கேல்ப்புக்கு வந்து மசாஜ் பண்ணுறோம் நம்ம ஓகேங்களா, தலைக்கு வந்து எண்ணெய் வச்சுட்டு மசாஜ் பண்ண ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி க்ரோத் ஆகுமா அப்படின்ற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதை கிளாரிட்டி பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா எனக்கு தலைக்கு எண்ணெய் வச்சாவே எனக்கு முடி கொட்டும், ஷாம்பு போட்டாவே எனக்கு முடி கொட்டும் ஓகேங்களா, தலை வாரினாவே முடி கொட்டுன்றவங்க ஓகேங்களா, நீங்கள் ஆயில் வச்சுட்டு மசாஜ் பண்ணணும் அவசியமே கிடையாது, மசாஜ் பண்ணவும் வேண்டாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணும்போது ஆல்ரெடி உங்களுக்கு ரூட்ஸ் வந்து வீக்காக இருக்கும்போதுனால தான் ஹேர் ஃபால் ஆகுது, டெட் செல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களோட ஹேர் வந்து ப்ளக் அவுட் ஆகிட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ப்ளக் அவுட் ஆகிட்டு வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹேரோட டென்சிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கேல்ப்பில் மசாஜ் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இது வந்து இந்த டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது, நான் மசாஜ் பண்ணாமல் வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மார்னிங் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஸோ நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இது ஒரு எல்லாமே கம்ப்ளீட்டாக மசாஜ் சம்மந்தப்பட்டது எல்லாமே சொல்லணுன்றதுக்காக இந்த வீடியோவை நான் 1 செகண்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ப்ரீத் இன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள், திருப்பி இந்த நோஸை க்ளோஸ் பண்ணுங்கள், ப்ரீத் இன் பண்ணுங்கள், ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 டைம்ஸ் வந்து பண்ண ஆரம்பிங்க. அதே 25 டைம்ஸ் 2 டைம்ஸ் வந்து பண்ண ஆரம்பிங்க. இது வந்து மார்னிங் எழுந்த உடனே ஒரு தடவை நீங்கள் பண்ணணும், சரிங்களா. ஸோ இது இல்லாமல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை பண்ணணும். இது வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஸோ இது பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், ஸ்கேல்ப் வந்து ஹைட்ரேட்டாக இருக்கிறதுக்காக ஆரம்பிக்கும், ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறதுக்கு, க்ரோத் ஆகிறதுக்கு இதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து பை ஜென்ரலாக நம்ம மார்னிங் பண்ணிக்கணும். ஸோ ரெகுலராக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் எழுந்ததுக்கப்புறமும் ஓகேங்களா, இந்த ஃபிங்கர்ஸ் இருக்கு இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி நல்ல திருப்தியாக லைட்டாக இல்லை திருப்தியாக, ஸோ ஒரு கைக்கும் ஓகேங்களா 10 டைம்ஸ் இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ வந்து இது வந்து ஒரு வேலையாக நினச்சிட்டு பண்ணாமல், இது மசாஜ் பண்ணணும்னு நினச்சி பண்ணாமல் ஓகேங்களா, இது உங்கள் லைஃப் ஸ்டைல் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் சும்மா உட்காந்துருக்கும்போது கூட இது பண்ணலாம் ஓகேங்களா, டிவி பார்க்கும்போது இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வந்து ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே 10 டைம்ஸ் இங்கே 10 டைம்ஸ் அப்படின்னு பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், பிளட் சர்க்குலேஷன் பெட்டர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஸ்கேல்ப்புக்கு மட்டும் இல்லாமல் டோட்டலாக நம்ம பாடிக்கே வந்து ரிலாக்ஸாக ஒரு டீப் ஸ்லீப் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும், சரிங்களா. இது வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு பிஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலை வந்து பார்த்தீங்கன்னா சுட தண்ணியிலையோ இல்லைனா நார்மல் வாட்டர்லையோ, சுட தண்ணி எடுத்திங்கன்னா ப்ரிஃபரபிள். இல்லை உங்களை உள்ளங்கால பாதத்தை நல்லா கழுவிட்டு ஓகேங்களா, நல்லா சோப் போட்டு கூட கழுவிட்டு நல்லா கழுவிட்டு ஓகேங்களா, ஒரு பெட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலுக்கும் 5 to 10 மினிட்ஸ் ஓகேங்களா, கட்டை வரல வச்சு ஃபூட்டில் அடி பாதத்தில் கட்டை வரல வச்சு இந்த தம்பு இருக்குது பாருங்கள், இந்த இடம் வந்து நல்லா ப்ரெஷர் பண்ணுங்கள். ரொம்ப ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள், ஃபுல் பாதத்துக்கும் ரிலாக்ஸாக, டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ரிலாக்ஸாக பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ்க்கு பண்ணுங்கள். ஸோ அப்புறம் இந்த ரைட் லெக்குக்கு லெஃப்ட் லெக்குக்கு மாற்றி 5 மினிட்ஸ் வந்து பண்ணுங்கள். இது வந்து பிஃபோர் ஸ்லீப் வந்து இதை பண்ணிங்க அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த நெயில் ரப் சொல்லுவோம்ல, ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நம்ம ரெகுலராக பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனாலே ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிட்டு ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இது எவ்வளோ டைம்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது லைஃப் ஸ்டைல் ப்ராசஸாக வச்சுக்கோங்க. மார்னிங் பண்ணுங்கள், ஆஃப்டர்நூன் பண்ணுங்கள், ஈவினிங் பண்ணுங்கள், சும்மா இருக்கும்போது கூட இந்த ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்படி பண்ணால் நெயில் வந்து நமக்கு டேமேஜ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் நெயில் பாலிஷ் அது மாதிரி போட்டிருந்தீங்கன்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நெயில்ஸுக்கு எந்த டேமேஜஸுமே ஆகாது. இது ரெகுலராக பண்ண ஆரம்பிங்க. ஸோ அண்ட் வந்து ரிலாக்ஸாக பண்ணுறதுக்கு இந்த மசாஜ் இருப்பாங்க, இந்த தம் ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ரெஷர் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹேபிட்ஸாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு காலுக்கு பண்ணி நம்ம உடம்புக்கான பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கேல்ப்புக்கான பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்ம ஸ்கேல்ப்புக்கு மசாஜ் பண்ணோமா, எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு பட்சத்தில்
வீடியோஸில். ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெத்தி இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, இந்த 3 விரல் இல்லை 4 விரல் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து மசாஜ் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர் மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் முடியை போட்டு தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர் மட்டும் போடும். ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி சைட்லேயும் வந்து ப்ரெஷர் பண்ணுங்கள். ஓகே, இந்த 3 விரல் இந்த 4 விரலை வச்சு உங்களை ப்ரெஷர் பண்ணுங்கள். ரப் பண்ணுறதோ அது மாதிரிலாம் பண்ணாமல் ஜஸ்ட் ப்ரெஷர் மட்டும் பண்ணி விடுங்க. ரொம்ப ஹெவியாக பண்ண அவசியம் கிடையாது. உங்களுக்கு பண்ணால் ஒரு ரிலாக்ஸ் மைண்ட் செட் உங்களுக்கு வரும். ஸோ நீங்களே பண்ணுங்கள், வேறு யாரும் பண்ணணும்னு சொல்லணும் கூட அவசியம் கிடையாது. நீங்கள் செல்ஃபாகவே பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இது வந்து மார்னிங் எழுந்ததுக்கப்புறமும் இதை நீங்கள் பண்ணலாம், நைட்டு தூங்கும்போது இதை நீங்கள் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நெத்தி பகுதியில் இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ரொட்டேஷன் பேசிஸில் ஒரு இது பண்ணி கொடுங்க. ஸோ இதுவும் உங்களோட பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். சில பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, நான் தலைக்கீழ நிற்கட்டுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லை பெட்லேருந்து படுத்து தலைக்கீழ வந்து இருக்க முடியுமா, பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்பாங்க. ஸோ அது மாதிரி ரொம்ப தாராளமாக நீங்கள் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. பட் அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும்னு அவசியமும் கிடையாது. பண்ணுற ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைனா புதுசாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் அது மாதிரி பண்ணுவோம், பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 2 to 3 minutes இருந்தாவே போதும், ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நம்மளோட மார்னிங் எழுந்துக்கிறோம், அந்த டைமில் ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும், இல்லை நைட் டைமில் ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது ஒரு டைமில் மெயின்டைன் பண்ணுங்க. மினிமம் 2 times பண்ணாலும் ரொம்ப பெனிஃபிஷியல் தான். வாக்கிங் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு 15 minutes ஆரம்பித்து அந்த வாக்கிங் வந்து அப் டு 1 hour வரைக்கும் கொண்டு போக ட்ரை பண்ணுங்கள். வாக்கிங் வந்து நிறைய விஷயத்தில் நம்ம உடம்புக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா, நம்ம மென்டலி நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு வாக்கிங் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், இந்த ஃபுட்டுக்கு சொன்ன ப்ரெஷர் பாயிண்ட்டு, ஃபிங்கர்ஸ்க்கு சொன்ன ப்ரெஷர் பாயிண்ட்டு, ப்ரீத்திங் எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஓகேங்களா, ஹெட்டில் சொன்ன ப்ரெஷர் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிறதுக்கும் ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கும் நீங்கள் நிறைய பெனிஃபிஷியல்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலாக வந்து ஹேருக்கு மெயின்டைன் பண்ண வேண்டிய மசாஜ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் ஆன்லைனில் பெருசாக கிடையாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.